இந்த உலகத்தில் மிகப்பெரிய சோகம் நம்ம மனசுக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடியே அவங்க நம்மளை விட்டு தூரமாக இருக்கிறதோ இல்லை பிரிஞ்சு போகிறதோ சில விஷயங்கள் ஏற்றுக்க முடியாத மாதிரி இருக்கும் பாருங்க. அந்த கொடுமையெல்லாம் வந்து நடக்கும்போது இந்த உலகத்தில் ஏன்டா நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படிங்கிற விரக்தியான மனநிலைமை வந்து வரும். அப்படிப்பட்ட ஒரு மனநிலைமையில தான் இப்போ சங்கீதா வந்திருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும். ஆம புகுந்த வீடு விளங்காதுன்னு வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட யாருக்கு பொருந்ததோ இல்லையோ நடிகை த்ரிஷாவுக்கு வந்து பொருந்தும். நல்லா இருந்த குடும்பம், அந்த குடும்பத்தை கும்மி அடித்து இப்போ கலைச்சி விட்டு வந்து போயிட்டாங்க. சங்கீதா இப்போ லண்டனில் வந்து இருந்தாலும் அவங்களுடைய நினப்பு முழுக்க முழுக்க இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் தளபதி விஜயோட இதயத்தில் தான் வந்து இருக்கு, அவர் மேலே தான் வந்து இருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். அவங்க ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்கிட்டாங்க. ஆகஸ்ட் 7ஆம் தேதி அவங்களுடைய கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அதாவது அந்த டைவர்ஸ் கேஸ் வந்து விசாரணைக்கு வந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, ஏதாச்சும் வந்து வழக்கம் போல் அலிகேஷன் சொல்லுவாங்க, இல்லை அந்த ஜீவனாம்சம் விஷயத்தில் எல்லாத்துலேயும் ஸ்ட்ரிக்டாக வந்திருப்பாங்க, இல்லை அன்னைக்கு சட்டசபை நடந்துக்கிட்டு இருக்கு, எப்படி இவர் வந்து அட்டன் பண்ண மாட்டார், அதனால இவங்களே ஏதாவது வந்து பேசி இதை வந்து வாய்தான் வந்து போடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு நடந்துச்சு. அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, நம்ம தளபதி விஜய் இருக்கார்ல, அவர் மேலே இவங்க வச்ச அலிகேஷன், அதுக்கப்புறம் வந்து அந்த ஜீவனாம்சம் கேட்டது, அது எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொன்னது. அதோட மட்டும் இல்லாமல் ஜட்ஜு சுஜாதாட்ட ஒரு 20 நிமிஷம் அவங்க ரொம்ப மனமுருகி தப்பெல்லாம் தான் மேலே வந்து இருக்குது அப்படின்னு அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க சுயநினைவோட அந்த கேஸை வந்து வாபஸ் வந்து வாங்கினாங்க அப்படின்னு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே தகவல் வந்துச்சு. இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி இன்னைக்கு, அதாவது 27வது வருட அவங்களோட வெட்டிங் ஆனிவர்சரி வந்து நடக்குது. இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு தளபதி ஃபோன் போட்டு விஷும் பண்ணல, அதே மாதிரி தளபதி ஃபோன் போட்டு பேசவும் வந்து இல்லை. அதுக்கு மாறாக வேறு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அது என்னென்னா, சட்டசபையில் நம்ம தளபதி விஜய் இன்னைக்கு வந்து வருவார்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் சட்டசபைக்கு வந்து வரல. ஆனால் அதே நேரத்தில் த்ரிஷா வந்து கிளம்பி அங்கே போயிட்டாங்க, தளபதியோட வீட்டுக்கு வந்து போயிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் காட்டு தீ மாதிரி வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு. வெட்டிங் ஆனிவர்சரி அப்போ ஒய்ஃபோடு வந்து இருக்கணும், ஆனால் அவர் ஒய்ஃபோடு இல்லாமல் ஏன் த்ரிஷாவோட இருக்காருன்னு ஒரு பக்கம் கேள்வி கேட்க, இன்னொரு தரப்பு எப்பா கண்ணை நல்லா வச்சு பாருங்கப்பா, அவர் இப்போதைக்கு கரண்ட் ஒய்ஃபோட தானே வந்திருக்காரு, அதை விட்டு நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் வந்து பேசுகிறீங்கன்னு ஒரு டிபேட் வந்து ஆரம்பிக்க, வழக்கம் போல் கர்ம வீரர் காமராஜர்லேருந்து எல்லாத்தையும் வந்து நம்ம தளபதியோட கம்பேர் பண்ண ஆரம்பித்தாங்க. சரி, கர்மம் ஒழுங்காக கம்பேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, கர்ம வீரரை காம வீரர்னு வந்து சொல்லி அந்த நல்ல மனிதனுடைய மரியாதையை கெடுக்கிறது மாதிரி. அதே மாதிரி பொது வெளியில் அவங்க பேசுனதை தப்புன்னு வந்து ஃபீல் பண்ணலை. அந்த மன்மத வணக்கம்னு வந்து சொன்னதை ட்ரோல் பண்ண ஆரம்பித்த உடனே அவங்க வந்து பார்த்தோன்னா மன்மத வணக்கம்னு சொல்லித்தான் வந்து பேச்சவே வந்து ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு அழிச்சாட்டியமும் அக்கப்புறம் வந்து பண்ணிக்கிட்டே தான் வந்திருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம கண்ணால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் லண்டனில் அங்கே சங்கீதா வந்து முழுக்க முழுக்க தளபதியோட நினப்பில் அவங்க காலையிலேருந்து அழ ஆரம்பித்தது இப்போ வரைக்கும் வந்து அழுதுகிட்டே வந்து இருந்ததாகவும், அதே மாதிரி பையன் ஜேசன் சஞ்சய் ஃபோன் போட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதாகவும், வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக ஜேசன் சஞ்சய் திவ்யா அவங்க 2 பேருமே எல்லாமே கூடிய சீக்கிரம் வந்து மாறிடும், எதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொன்னதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு. மக்களே, இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களையும் மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.